ராணிப்பேட்டையில் நடந்த இந்த விபத்தை பொறுத்தமட்டில் இதை நாங்கள் வந்து வெறும் விபத்தாக கருதலை. இது வந்து படுகொலை அப்படின்னு தான் நாங்கள் கருதுகிறோம். குறிப்பாக இதை வந்து நீங்கள் அந்த கழிவு நீர் தொட்டி சுத்திகரிப்பு நிலையத்தை வைத்திருந்தவர்கள் மாத்திரம் செஞ்ச கொலை கிடையாது. அரசாங்கத்தினுடைய நிறுவனங்களாக இருக்கக்கூடிய மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஊழல் செய்து அவர்களும் இந்த முதலாளிகளும் சேர்ந்து செஞ்ச படுகொலை இது. எனவே இதில் வந்து இன்றைக்கி இந்த கழிவுநீர் தொட்டி கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தைச் சேர்ந்த அதனுடைய மேனேஜிங் டைரக்டர்ஸ் மற்றும் டைரக்டர்ஸ் 3 பேர் மட்டுமே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்படி இல்லாமல் இந்த மாசு கட்டுப்பாடு வாரியத்தைச் சேர்ந்த 3 பேர் இன்றைக்கி வெறுமனே தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. அவங்களையும் வழக்கில் சேர்த்து கைது செய்யப்பட்டு அவர்கள் சிறையில் அடைக்கப்பட வேண்டும், வழக்கு விசாரிக்கப்பட வேண்டும்ங்கிறது எங்களுடைய முதல் கோரிக்கை. ரெண்டாவது, இந்த கழிவுநீர் சுத்தப்படுத்துதல் மற்றும் அதற்கான இந்த வடிவமைப்பை செய்தல் என்பதெல்லாம் யார் கழிவுநீரை வெளியிடுகிறார்களோ அவர்களிடமே கொடுக்கக்கூடாது. அந்த நிறுவனங்களை அரசாங்கமே எடுத்து நடத்த வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய 2வது கோரிக்கை. 3வது, இந்த பாதிக்கப்பட்ட இறந்து போன 10 குடும்பங்களுக்கும் இழப்பீடுகள் கொடுப்பதாக அரசாங்கமும் இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையமும் இதுவரை ப்ராமிஸ் பண்ணியிருந்தாலும் நம்முடைய தமிழகத்தைச் சேர்ந்த ஒருத்தரும் அதில் செத்து போயிருக்காரு, சம்பத்துன்னு. அவருடைய குடும்பத்துக்கு இதுவரைக்கும் ஒரு பைசா கூட இழப்பீடு கொடுக்கப்படவில்லை என்பதோடு மட்டுமல்ல, எந்த அதிகாரிகளும் அவர் வீட்டில் போய் பார்த்து அவருடைய மனைவி போன்றவங்களுக்கு ஆறுதல் சொன்னதும் இல்லை. அடுத்து, இன்றைக்கி வந்து ஏதாவது நடவடிக்கை எடுக்கணுமே என்பதற்காக மாசு கட்டுப்பாடு வாரியம் என்ன செஞ்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு கழிவுநீரை அனுப்பிய 89 நிறுவனங்கள், அவர்கள் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் பார்த்தால் அந்த நிறுவனங்கள் தான் இன்றைக்கி வந்து அந்த டேனரிஸ் தான் வந்து நீங்கள் இதை நடத்தினாலும் கூட இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அவங்களும் ஒரு வகையில் விக்டிமைஸ் ஆகியிருக்காங்க. அவங்கள வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் 89 நிறுவனங்களையும் க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணி க்ளோஸ் பண்ணி அதன் விளைவாக இன்றைக்கி வந்து ஒரு 15,000 20,000 தொழிலாளிகள் இன்றைக்கி வேலை இழந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து உடனடியாக வேலை மீண்டும் அதை திறந்து வேலை கொடுப்பது என்பதும் அல்லது அது வரைக்கும் வந்து நீங்கள் அவர்களுக்கு வந்து நீங்கள் காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய டிமாண்ட்.